ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான கோதுமை அப்பம் தான் பண்ண போகிறோம். அப்பம்னாலே நம்ம அரிசி மாவில் தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கோதுமையும் அதுக்கப்புறம் வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கூட போதும். இதில் ஒரு 100லேருந்து 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன அளவு, அதாவது 1.5 கப்பு போட்டிங்கனாக்கா 150 கிராம் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு போட்டிங்கனாக்கா 200 கிராம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 150 கிராம் மாவு எடுத்துருக்கேன், கோதுமை மாவு. அதுக்கு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். ஒரு 5 ஏலக்காய் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சா போதும். நம்ம பாகு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வேணாம். வெல்லம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சிருச்சுன்னா போதும். இதை இறக்கி கீழே வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த அப்பம் ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து செவ்வாழை சேர்த்துருக்கேன். செவ்வாழை சேர்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது பசங்களுக்கெல்லாம். நீங்கள் எந்த பழம் இருக்கோ அதை கலந்துக்கலாம். இப்போ இந்த கொதிக்க வச்ச வெல்லம் தண்ணியை நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆறணும், நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க முடியும். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்புறம் ஆப்ப சோடா, இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த அப்பம் வந்து புஷ்ஷுன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ நான் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நம்ம தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றும் போது நல்லா வந்து சாஃப்டாக வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வந்து கலக்கிக்கங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கரண்டியில் எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா இதை பாருங்கள், இப்படி ஊற்றும் போது இப்படி வரணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு இதில் உப்பு கலந்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கலந்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், நமக்கு வந்து எண்ணெய் ரொம்ப ஓவராக காயக்கூடாது, மீடியமாக காஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹையில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த பிசுறு பிசுறாக வர்றது வராமல் இருக்கும். கொஞ்சம் அப்படி ஒரு சைடு வெந்த உடனே நம்ம இந்த எண்ணெயை இப்படி மேலே ஊற்றணும். அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டா இந்த மாதிரி மொண்டு ஊற்ற வேண்டியதில்லை. நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி இருக்கிறத தொட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றினோம்னா அது புஷ்ஷுன்னு வந்துடும். அப்படியே நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், அழகாக வச்சுருவோம். சூப்பரான இந்த அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.